கொடைக்கானல் அருகே குடிநீர், மின்சாரம், சாலை என எந்த அடிப்படை வசதியும் இல்லாமல் வெள்ளக்கவி மலை கிராம மக்கள் தவித்து வருகின்றனர். எல்லோருக்கும் எல்லாம் என்று கூறும் விளம்பரத்தை திமுக அரசு இந்த எளிய மக்களின் பல்லாண்டு கால கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இதுகுறித்து இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக காணலாம். எந்த கலெக்டர் வந்தாலும் முடியலை, எந்த அரசு அதிகாரி வந்தாலும் முடியலை, எம்எல்ஏ வந்து முடியலை, எம்பி வந்து முடியலை. அனைத்து வசதிகளும் உள்ள நகரத்தில் சில மணி நேரம் மின்சாரம் துண்டிக்கப்பட்டாலே துடித்து போகிறோம். சில அடி தூரத்திற்கு சாலை குண்டும் குழியுமாக இருந்தால் ஆளும் அரசு மற்றும் அரசியல்வாதிகள் மீது வார்த்தைகளால் அர்ச்சனை செய்கிறோம். ஆனால் சுதந்திரம் அடைந்து 78 ஆண்டுகளை கடந்தும் இன்றும் சரியான சாலை, மின்சாரம், குடிநீர், மருத்துவம், கழிப்பிடம், பள்ளிக்கூடம் என எந்த அடிப்படை வசதிகளும் இல்லாமல் மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள் என்றால் நம்ப முடிகிறதா? ஆம், மேற்குறிப்பிட்ட எந்த அடிப்படை வசதியும் இன்றி வெள்ளக்கவி எனும் மலைக்கிராம மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் இருந்து 12 கிலோமீட்டர் தூரத்தில் வெள்ளக்கவி கிராமம் இருக்கிறது. கொடைக்கானலில் இருந்து வட்டக்கானல் வரை வாகனங்களில் சென்று அங்கிருந்து 8 கிலோமீட்டர் நடைப்பயணமாகவோ, பெரிய குளத்தில் இருந்து நடைப்பயணமாகவோ மட்டுமே இந்த வெள்ளக்கவி கிராமத்திற்கு செல்ல முடியும். இங்கு குடியிருப்பவர்களுக்கு ஏதேனும் உடல்நலக் குறைபாடு ஏற்பட்டால் 8 கிலோமீட்டர் தூரம் கரடு முரடான மலைப்பாதையில் டோலி கட்டித்தான் தூக்கிச் செல்ல வேண்டும் என்ற நிலை இருக்கிறது. இப்படி தூக்கி செல்லும் போது பல மரணங்களும் நடந்திருப்பதாக கூறப்படுகிறது. நான் ரோடு போடுறோம்னு சொல்லி இந்த ஓட்டு போட வர்றவங்க ஓட்டு போடுங்க, நாங்கள் ரோட்டை போட்டு விட்டுறோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் வந்து ஓட்டெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. யாருமே இதை கண்டுக்கிறதே இல்லை. இந்த ஒரு ரொம்ப உடம்புக்கு முடியாதவங்கன்னா நாங்கள் தூக்கிக்கிட்டு தான் போகணும். அதுவும் டோலி கட்டி தூக்கிட்டு போயிட்டு வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படிங்கிற சூழ்நிலையில் தான் நாங்கள் இருக்கிறோம். அதே மாதிரி இப்போ என் மருமக 6 நாள் ஆகுது இறந்து. நாங்கள் பெரிய குளம் கொண்டு போனால் அங்கேயே இறந்துருச்சு. அங்கேயே நாங்கள் போட்டுட்டு நேற்று முந்தா நாள் தான் இங்கே வீடு வந்து சேர்ந்தோம். இந்த 2 பொம்பளை பிள்ளை இருக்குது. இந்த 2 பொம்பளை பிள்ளைக்கும் படிச்சுக்கிட்டு இருக்குது. என் மகன் வந்து ரொம்ப முடியாமல் இருக்கேன். அரசு கொடுக்கும் இலவச அரிசியை கூட 500 முதல் 600 ரூபாய் வரை கொடுத்து குதிரையில் ஏற்றி வீட்டிற்கு எடுத்துச் செல்ல வேண்டியிருப்பதாக வேதனை தெரிவிக்கின்றனர் கிராம மக்கள். இங்கு விளைவிக்கக்கூடிய விளைபொருட்கள் தலையில் சுமந்தபடி மலையடிவாரத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதால் பல பேர் விவசாயத்தை கைவிட்டு விட்டதாகவும் கூறுகின்றனர் வெள்ளக்கவி கிராம மக்கள். இங்கே கிட்டத்தட்ட ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் கிராமம் கொடைக்கானலுக்கு முன்னாடி உருவானது. எந்த ஒரு சாலை வசதியும் கிடையாது. எங்களுக்கு ரேஷனில் அரிசி கொடுத்தாலும் அதை கொண்டு போய் சேர்த்துணுமா, இலவசமாக தான் அரிசி கிடைக்காது. சேர்த்துருக்கு 750 ரூபா ஆகுது. இங்கே வெள்ளைக்கு போய் சேர சாலை வசதி இல்லாதனால ஒரு உடம்பு தெரியவாகல கொண்டு போகணும்னாலும் சுகாதார எச்சோலி இங்கே கிடையாது. தோழி கட்டி தான் தூக்கி போகணும். போன வாரம் கூட ஒரு பொண்ணு இறந்து வச்சு தோழி கட்டி போய் இறந்து போனது. இதுக்கான தீர்வு அரசு நினைச்சா தான் நடக்கும். காற்று மழை அடித்தால் 4 நாட்களுக்கு மின்சாரம் இருக்காது என்றும் அந்த நேரத்தில் குழந்தைகளோடு இருட்டில்தான் வாழ்ந்து வருவதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். முறையான குடிநீர், தொலைத்தொடர்பு வசதி, மின்சாரம், கழிப்பிடம் போன்ற வசதிகள் இல்லாததால் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருவதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர் கிராம மக்கள். வைரவசாமி வந்து தூக்கிட்டு போகிற காலத்தில் இன்றைக்கி அந்த வச்சுட்டு சிலையை வச்சு தண்ணி ஊற்றிட்டு போயிருக்காங்க. அங்கேருந்து சிலையை தூக்கும்போது சிலையை தூக்க முடியல. அப்போ ஒரு 6 மணி ஆகிற வரைக்கும் நான் இங்கேயே இருக்கேன், எங்களை இங்கேயே வச்சு கும்பிடுங்க சொல்லிடுச்சு. அப்படி 5 வீட்டுக்காரங்க இப்போ 50 வீடு வச்சு நாங்கள் இப்போ வயசாகி கும்பிட்டு வர்றோங்க. இப்போ காலகட்டத்தில் எத்தனை பேர் நோய் வாய்ப்பட்டு எத்தனை கலக்கிட்டு இருக்கு, எத்தனையோ மழை கொடுத்துருக்கோம். ஐயா ஏழாக்கப்பட்ட கலைக்கு இங்கே வந்திருக்காரு. ஒருத்தனால இது முடியல. தண்ணி குடிநீர் வசதி வேணும் எங்களுக்கு. காலத்தில் வந்து குடிநீர் வசதி கிடைக்கிது, வறண்ட காலத்தில் கிடைக்க மாட்டேங்குது. அதனால் எங்களுக்கு தண்ணீர் வேணும், குடிநீர் வேணும், கக்கூசு வசதி வேணும், மருத்துவ வசதி வேணும், எல்லா வசதியும் எங்களுக்கு வேணும் ஐயா. தேர்தல் காலங்களில் மட்டுமே வரும் அரசியல் கட்சியினர் தேர்தல் முடிந்த பிறகு இந்த பக்கமே யாருமே வருவதில்லை என்று மனமுடைந்து தெரிவிக்கின்றனர்.
தங்கள் கிராமத்திற்கு குடிநீர், சாலை, கழிப்பிடம், பள்ளிக்கூடம், மருத்துவமனை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தருவதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே வெள்ளக்கவி கிராம மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. எந்த கலெக்டர் வந்தாலும் முடியலை, எந்த அரசு அதிகாரி வந்தாலும் முடியலை, எம்எல்ஏ வந்து முடியலை, எம்பி வந்து முடியலை.